கனிமொழி அம்மையாராக இருக்கட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாரும் என்ன உடனே அடுத்த நாளே ஒரு நோட்டீஸ் விட்டாங்க பேப்பரில். திரு அண்ணாமலை இது மாதிரி எங்களை அவதூறு செய்யுமாறு பேசிவிட்டார், ஒரு வாரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் 100 கோடி அபராதம் கேட்டு நாங்கள் வழக்கு போடுவோம்னாரு. இவர் எல்லாத்துக்கும் ஒரே சொன்ன பதில், ஐயா தயவு செய்து வழக்கு போடுங்க, நான் கோர்ட்டில் சந்திக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ யாருமே போடலை. போட்ட ஒரே ஆள் இவர் தான். இன்னும் ஒருத்தர் அரகுர வழக்கா ஆர்எஸ் பாரதி போட்டிருக்காரு. ஸோ இவரை கூப்பிட்டாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், கேள்வி கேட்டார், ஞாபகம் இல்லை தெரியலன்னு இதையும் சொல்லி ஓட்டினார். அடுத்த முறை வந்தால் எவ்வளோ வாய்தா எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிட்டு இன்றைக்கி வந்து மாட்டிக்கினார். காலையில் 10:30 வந்துட்டார். இவர் கேள்வி கேட்டால் தெரியல ஞாபகம் இல்லைன்னே சொல்கிறாரு. இன்னொன்று, ஐயா உங்கள் கம்பெனிக்கு 10 கப்பல் இருக்குது. இல்லை 2 தான் நான் வாங்கினேன். அழகிரி அழகிரி தான் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், உங்களுக்கு 10 கப்பல் இருக்குன்னு சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு 2 தான். அப்போ எது உண்மை? அப்போ அழகிரி பேரில் நீங்கள் கேஸ் போட்டிங்களா? போடல. இப்படி பல கேட்குறாரு. ஸோ ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் திமுக ஆட்சியில் ஒன்று திட்டம் கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்குதா? என்ன திட்டம்? அது சேது சமுத்திர திட்டம். நீங்கள் கிணறு பார்த்துருக்கீங்களா ஊரில்? இவனை இப்போ மெட்ராஸில் இருக்கவங்கலாம் போர் ஆயிடுச்சு. கிணறுல என்ன பண்ணுவீங்க? தண்ணியை சேர்ந்து எடுப்பேன். ஒரு தடவை தோண்டிட்டா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த சேது சமுத்திர திட்டம். எப்படின்னு சொன்னால், இது எப்படின்னா கடலில் அவர் மண்ணை 2 பக்கம் மண்ணை எடுத்துட்டு 20,000 டன்னு கப்பல் போகிறதுக்கு வழி உருவாக்குறது தான் இந்த சேது சமுத்திர திட்டம். இப்போ மண் அலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் திருப்பி மூடிடும். ஸோ வருஷம் அந்த கப்பல் ட்ரெட்ஜிங் கப்பலை வச்சு அந்த மண்ணை தள்ளணும். ஸோ வருஷம் அந்த கப்பல் ட்ரெட்ஜிங் கம்பெனி இவருது. டிஆர் பாலுவும் பேப்பரில் இருக்கிற ரிப்போர்ட்லாம் பார்த்தா கனிமொழிக்கும் சொந்தமான கம்பெனி.